இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம டெய்லி எடுத்துட்டோமா நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேரில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்கின்னுக்கும் வந்து எந்த அலர்ஜி எந்த ப்ராப்ளமும் வராது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் சேனல் க்ரோ யங்கர் வித் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து இம்யூனிட்டி லெவலை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் எல்லாத்துடைய கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறப்ப தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி டைமில் வைட்டமின் சி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நமக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வைட்டமின் சியில் வந்து LIMCEE டேப்லெட் வந்து காட்டியிருக்கேன். எப்படி வந்து டே க்ரீம் தயாரிக்கிறது, எப்படி நைட் க்ரீம் தயாரிக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் பியூட்டி பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து வைட்டமின் சி வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுவும் இல்லாமல் வைட்டமின் சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், வேறு எந்தெந்த பொருள்களெல்லாம் வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து வைட்டமின் சி கிடைக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து வைட்டமின் சி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வைட்டமின் சி கம்மியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஒரு நல்ல ஒரு டென்சிட்டி இருக்கவே இருக்காது. அங்கங்கே பேச்சஸ் இருக்கும். ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லேசினஸாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவாக இருக்கவே மாட்டாங்க. ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின்லலாம் வந்து அலர்ஜிஸ்லாம் வரும். ஸோ வைட்டமின் சி வந்து கம்மியாக இருந்தால் என்னென்ன ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த வைட்டமின் சி டேப்லெட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு LIMCEEலையும் கிடைக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேண்டாலும் வாங்கிக்கலாம். செலின் அப்படிங்கிறதுலையும் கிடைக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து சொல்கிறது வந்து வைட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். வைட்டமின் சி வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு அதிகரிக்குது. ஸோ கோல்டு, காஃபு, த்ரோட் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குதுனாக்கா வைட்டமின் சி வந்து நம்ம வந்து டெய்லி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேருக்கு பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிபி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். அவங்களாம் வந்து டாக்டரோட அட்வைஸோட வைட்டமின் சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப நல்லது. இப்போதைக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படி. ஸோ இந்த டேப்லெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டேப்லெட் எடுத்து இது மாதிரி நல்லா பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ஒரு ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரியே வந்து குடிச்சிடலாம். நிறைய பேருக்கு சப்பி சாப்பிட்றது வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக அவங்க இம்யூனிட்டி வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஆகும். எவ்ரிடே வந்து நமக்கு தேவையான வைட்டமின் சி வந்து உடம்புல வந்து அப்சர்வ் ஆகிரும். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிற அதே ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எந்த டேஸ்ட்டுமே வந்து ஒரு மெடிசன் டேஸ்ட்டு எதுவுமே வராது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதனால் இது சிங்கிள் டேக்கு நமக்கு வந்து தேவையான வைட்டமின் சி எல்லாம் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஃபார்மில் வந்து நம்ம கண்டிப்பாக அக்சஸ் பண்ணலாம். கிடைக்கிது. அதாவது வந்து நம்மளோட சப்பி சாப்பிட்ற மாதிரி கிடைக்கிது. நம்ம ஒரு டேப்லெட்டை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து தண்ணியில் கலக்கி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறப்போ வந்து வைட்டமின் சியை வந்து எப்போ வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. வைட்டமின் சியை வந்து நான் எப்போ வந்து நைட்டு குடிக்கலாமா, ஈவினிங் குடிக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. வைட்டமின் சி வந்து என்ன பண்ணணும்னா, டேப்லெட் சாப்பிட்டோன்னே ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிட்லாம். ஈவினிங்லேயோ நைட்லேயோ சாப்பிட்றத வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 75 கிராம்லேருந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் தான் தேவைப்படும். ஸோ நம்ம அதிகப்படியாகவும் எடுத்துக்கக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு லிமிட்டோருக்கு மேலே எடுக்கிறப்ப அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வந்துட்டுருக்கும். ஸோ நேச்சுரலாக நமக்கு வந்து என்னென்ன பொருள்கள்லாம் வந்து நமக்கு வந்து அக்சசபிளாக இருக்குது. வைட்டமின் சினா நம்ம டேப்லெட்டாக தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ரெகுலராக கன்சியூம் பண்ணுற நிறைய பொருள்கள் மூலமாகவே நமக்கு வைட்டமின் சி வந்து கிடைக்கிது. ஸோ நேச்சுரலாக என்னென்ன பொருள்கள்லாம் கிடைக்கிது
கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபஸ்ட்டு பொருள் எல்லாத்தாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடியது வந்து லெமன் ஜூஸில் வந்து வைட்டமின் சி நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஆரஞ்சஸில் இருக்குது, அதுக்கப்புறம் சாத்துக்குடின்னு சொல்லுவோம் இல்லையா அதுலேயும் இருக்குது. அம்லா அதாவது நெல்லிக்காய் இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் நிறையவே இருக்குது. ஆனால் முக்கியமாக அது ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ஏன்னா உள்ள இன்டேக்காக எடுத்துக்க போகிறப்போ அது கொஞ்சம் சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கணும். நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸில் இருக்குது, கேப்சிகமில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் அதாவது க்ரீனாக பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா அந்த காய்கறிலாம் இருக்குது. பட் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா நமக்கு டே டு டேக்கு தேவையான இந்த 75 to 100 மில்லிகிராம்ங்கிறது தான் லிமிட்டு. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்லி வந்து நமக்கு நேச்சுரலாக கன்சியூம் பண்ண ஒரு சிலரால் முடியறதில்லை. வைட்டமின் சியை வந்து நம்ம நேச்சுரலாக கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறைய பொருள்கள் இருந்தால் கூட அதை நம்ம ப்ராசஸில் குக்கிங் ப்ராசஸ்லையோ இல்லை நம்ம அதை கன்சம்ஷன் பண்ணுறதுல வந்து ஏற்கனவே தயாரித்து வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த சத்து வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து அப்சர்வ் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸை வந்து தேடி போகிறோம். ஸோ டேப்லெட்ஸும் வந்து கரெக்டான இந்த டைமுக்கு வந்து இந்த LIMCEE டேப்லெட்டோ இல்லை செலின் டேப்லெட்டோ இல்லை இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற இந்த டேப்லெட்டோ நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிறப்ப வந்து நம்ம வந்து எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் ரொம்ப இம்யூனிட்டியை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விட்டமின் சியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வச்சு எப்படி ஃபேஸ் சிரம் தயாரிக்கலாம், எப்படி வந்து வைட்டமின் சி வந்து தூங்குறப்போ வந்து நைட் க்ரீம் எப்படி தயாரிக்கலாம், இது எல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.